ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேக்கர்ஸ் யூடியூப் சேனல். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் குள்ள போலாம். இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, P and R உடைய ஏஜ் வந்து 7:4 அப்படிங்கிற ரேஷியோல 4 இயர்ஸ் எகோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் ஏஜ் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் எகோ, ரைட்டுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் பிரசன்ட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் P and Q 21 இயர்ஸ். இந்த ஏஜ் 4 இயர்ஸ் எகோ அப்படின்னா இது எக்ஸ்ல வச்சுக்கலாமா? அப்போ பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 7x + 4 4x + 4. ஓகேங்களா? இது என்ன பர்சன்டேஜ்? ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களா? அதை வச்சு சால்வ் பண்ணிடலாமான்னு எக்ஸாம் சால்வ் பண்ணிடுவோம், தப்பா போயிடும். அவங்க Q அப்படிங்கிற ஒரு புதிய நபரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? P and Q உடைய பர்சன்டேஜ் தான். இவங்க ரெண்டு பேருடைய பர்சன்டேஜ் உடைய சம்மு தான் 21 × 2. ஓகேங்களா? ஆவரேஜ் 21, ரெண்டால மல்டிப்ளை பண்ணா டோட்டல் கிடைச்சிரும். சூப்பரா? அப்போ Q உடைய பர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சதை நம்ம சம்ம ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். அப்படி அது கொடுக்கல அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் cannot be determined. Qக்கான ரிலேஷன் கொடுக்கல அப்படின்னா எதுவுமே இதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்க ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பா அதை பார்ப்போம். இப்போ Q உடைய பர்சன்டேஜ் என்ன? ட்வைஸ் தட் ஆஃப் ஆர். தட் ஆஃப் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? Q உடைய பர்சன்டேஜ். அப்போ தட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆர். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் என்ன? 4x + 4. இதுக்கு ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ட்வைஸ்னா இன்ட்டு 2. இதை 2 பண்ணா 8x + 8. நம்ம பசங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா டைரக்டா அதை வச்சு சம்ம சால்வ் பண்ணிடுவாங்க. அது ஒரு மிஸ்டேக். இந்த பெர்சன்டேஜை ட்வைஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த 4x ட்வைஸ் பண்ணி போட்டுருவாங்க. இது செகண்ட் மிஸ்டேக், ரைட்டுங்களா? அப்போ இது ரெண்டுடைய அடிஷன் தான் நமக்கு இந்த 42. பர்சன்டேஜ் ஆஃப் Q and P தான் நமக்கு 42. அதோட ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இது இப்போ நமக்கு தேவையில்லாது. இப்போ 15x + 12 ஈக்குவல் டு இது 42. ஓகேங்களா? 12 போச்சுன்னா 30 இருக்குமா? 15x-ஆ? ஸோ x = 2. இப்போ நாம இந்த எக்ஸை வச்சு என்னத்தை கேட்டாலையும் இவங்க 3 பேருடைய ஏஜ் இப்போ என்ன, பாஸ்ட் 10 வருஷம் முன்னாடி என்ன, அடுத்த 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, எந்த ஏஜ்ல எந்த டைம்ல கேட்டாலையும் இவங்க 3 பேரோட வச்சு இதை வச்சு கண்டுபிடிச்ச முடியும். ஏன்னா எல்லாருக்கும் பர்சன்டேஜ் நமக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும். அதில் எக்ஸை வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் ஆஃப் P என்னன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் P. ஓகேங்களா? பர்சன்டேஜ் ஆஃப் P என்ன? 7x + 4. இந்த 2 எடுத்துங்க, x = 2 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா நமக்கான ஆன்சர். இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎன் பேக்கர்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ப்ளே பட்டன்ல இந்த மாதிரி இருக்கும். ப்ளே பட்டன்ல பசில் கொடுத்துருப்பேன். அதுவும் ப்ரீவியஸ் ஆர்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. நிறைய பசில் சீரியஸ், கேஸ்லெட், டிஐ இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொண்டு வருவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. ரெகுலராக வீடியோஸை பாருங்க. எக்ஸாம் பேட்டர்னில் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை கற்றுப்பீங்க. முக்கியமாக பிகினர்ஸாக இருந்தால், சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் இருந்தால் வந்து சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அப்பப்போ பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.